Hello everyone. So இன்னைக்கு நம்ம Maradatia, let's make no bake Kinder shots. First நான் ஒரு 10 digestive biscuit வந்து எடுத்துக்கிட்டு நாலாக உடச்சி இந்த ஃபுட் ப்ரொசஸரில் போடுறேன். அப்புறமா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு 100 கிராம்க்குள்ளான அன்சால்டட் பட்டர் வந்து மெல்ட் பண்ணலான்னு யோசித்தேன். அப்புறமா ரொம்ப லேசியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம மைக்ரோவேவ் அவன்லேயே வந்து மெல்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மெல்ட் பண்ணேன். மெல்ட் பண்ண பட்டரை அந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் மேலே மலைச்சாரல் மாதிரி போட்டுட்டேன். அப்புறமா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கண்டெய்னர்ஸ்லாம் அடக்கிட்டு அந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்கூப் பண்ணி நான் அந்த கண்டெய்னரில் போட்டேன். ஸோ அப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு எம்டி கண்டெய்னர் வச்சு அந்த பிஸ்கெட்ஸை வந்து ஷேப் பண்ணிக்கிட்டேன். ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ண ரொம்ப லேசியாக இருந்ததுனால நான் இன்றைக்கி சும்மா ஒரு பவுலையும் மிக்சியை வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் 400 mlக்கு விப்பிங் க்ரீம், அப்புறம் 250 கிராம் ஆஃப் க்ரீம் சீஸ் அண்ட் நட்டெல்லா கொஞ்சோண்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சும்மா ஒரு ட்ரான்சிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரேயை வச்சு பவுலை நவுத்த பார்த்தேன். பட் செட் ஆகலை. சரி நமக்கே. அப்புறம் இந்த விப் பண்ண க்ரீம் எடுத்து நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக் இல்லாததுனால சும்மா ஜிப்லாக் பேக்கில் போட்டு வெட்டி எடுத்துகிட்டு அதை பைப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் நான் கஷ்டப்பட்டு பைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து கிண்டர் பியூனோ பார்ஸை வெட்டி இந்த மாதிரி க்ரீம் சீஸ் மேலே வச்சு விட்டேன். ஆனால் வந்து கிண்டர் சாக்லேட் பார்னு ஒன்று விற்கும். அதை நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி அந்த கிண்டர் பியூனோ பாரை வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஆக்சுவலி இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் என்னோடய ராசி இன்றைக்கி நான் 4 கடை ஏறி இறங்கியும் அந்த கிண்டர் சாக்லேட் பார் கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே சோல்ட் அவுட் சொன்னாங்க. மேபி என்ன மாதிரி எல்லாருமே கிண்டர் பியூனோ சீஸ் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க போல். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். ஸோ ஃபைனலி டேஸ்ட் டெஸ்ட்கான நேரம். ரொம்ப நேரமாக என் ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் உன்னோட சீஸ் கேக்லாம் டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நான் என்னோடய கசின்ஸ் அந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணேன். பிகாஸ் அவங்க இதெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா ஓ மச்சி சூப்பராக இருக்குது மச்சி, அப்படி இருக்குது மச்சி, இப்படி இருக்குக்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப என்னை ஹைப் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 பேர் 4 விதமாக பேசி நம்ம குட்டிச்சேராக போவோம்ல, அந்த மாதிரி ஹைப் பண்ணதில் தான் வந்த இந்த பை ப்ராடக்ட் இது. அதனால் இந்த வீடியோவை நான் சோகமாக முடிச்சுக்கிறேன் கைஸ். பாய். கடைசியாக நானும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.